வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. ஒரு ஜனநாயகத்துல இருக்கக்கூடிய 4 முக்கியமான தூண்கள் சிதைக்கப்பட்டால் என்ன நிலைமை ஏற்படும் அப்படிங்கிறதுதான் இன்னைக்கு நாட்டுல பல்வேறு இடங்கள்ல பல்வேறு சர்ச்சைகள்ல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு ஒரு லெஜிஸ்லேச்சர் எந்த அளவுக்கு சிதைக்கப்பட்டிருக்கு, தேர்தல்ல எந்த அளவுக்கு முறைகேடு நடந்திருக்கு, ஓட்டு திருட்டு எந்த அளவுக்கு நடந்திருக்கு, அது மூலமாக ஜனநாயகம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு ஓட் அதிகார் யாத்ரா மூலமாக ராகுல் காந்தி இந்தியாவுக்கே வெளிச்சம் போட்டு காட்டிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது இடி, சிபிஐ, ஐடி இது போன்ற இண்டிபெண்டா எந்தவித பொலிட்டிக்கல் பயசும் இல்லாம மக்கள் சார்பாக இயங்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ எப்படி பாஜக தன்னுடைய கைக்குள்ள போட்டுக்கிட்டு பல்வேறு விதமான முறைகேடுகளை மக்கள் சார்ந்தும் எதிர்கட்சிகள் சார்ந்தும் நடத்துது அப்படிங்கிற விஷயங்களை எதிர்கட்சிகளுடைய அரெஸ்ட் மூலமாகவும், இடி வழக்குகள் மூலமாகவும், தேர்தல் பத்திரம் மூலமாகவும் நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறாங்க. இப்படி எக்ஸிகியூட்டிவ், லெஜிஸ்லேச்சர் அப்படின்ற 2 தூண்களை செல்லரிச்ச பாஜக ஜுடிஷியரியை எந்த அளவுக்கு செல்லரிச்சிருக்கு அப்படிங்கிறதுதான் இந்த காணொலியில் நாம பார்க்க போறோம். 4வது தூணான மீடியாவை பத்தி கேட்கவே வேண்டாம். அததான் ஆரம்ப டார்கெட். ஃபர்ஸ்ட் டார்கெட்ட மீடியாவை கைக்குள்ள போட்டுக்கிட்டதான். ஒரு ஜனநாயகத்துல மக்களுக்கு அரசிடம் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா அவங்க அத பொது வெளியில பேசலாம். ஆனா இன்னைக்கு பொது வெளியில அதை விமர்சிக்கக்கூடிய சுதந்திரத்தையும் மெல்ல மெல்ல இந்த அரசாங்கம் நம்ம கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப நம்மளுடைய குரலாக ஒலிக்க வேண்டிய நம்மளுடைய பார்லிமெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸையும் ஒரு பக்கம் முடக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மக்களுடைய குரலாக மக்களுக்காக பேச வேண்டிய மீடியாக்களையும் இவங்க கைக்குள்ள போட்டுட்டு இருக்காங்க. அப்ப மக்களுக்கு இருக்கக்கூடிய கடைசி ரிசார்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீதிமன்றங்கள். நீதிமன்றத்துலதான் நமக்கு கடைசியா நீதி கிடைக்கும். இங்க இருக்கக்கூடிய இந்த நீதிபதிகள் எந்தவித பாரபட்சமும் இல்லாம நமக்கு நீதி வழங்குவாங்க அப்படிங்கிற கடைசி நம்பிக்கையும் இன்னைக்கு எந்த அளவுக்கு பாஜக சிதைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, செப்டம்பர் 9ஆம் தேதி வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் நடக்க போகுது. என்டிஏ சார்பாக சிபி ராதாகிருஷ்ணனை கேண்டிடேட்டா நிறுத்திட்டாங்க. இவங்க என்ன நினைச்சாங்க, நாம ஒரு கேண்டிடேட்டை நிறுத்திட்டோம், எப்படியும் என்டிஏக்கு பெரும்பாலான ஆதரவு இருக்கு, அதனால சிபி ராதாகிருஷ்ணன் தான் ஜெயிக்க போறாரு. இருந்தாலும் ஜனநாயக ரீதியாக எதிர்கட்சி கூட்டணிக்கு அவங்களுடைய வேட்பாளரை நிறுத்த எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா அப்படி உங்களுக்கு உரிமை இருந்தாலும் நீங்க யார நிறுத்துறீங்க அப்படிங்கறத பொறுத்துதான் எங்களுடைய அரசியல் அமையும் அப்படிங்கிற மாதிரி பாஜக ஒரு கணக்கு போட்டு வச்சிருந்தாங்க. சிபி ராதாகிருஷ்ணனை கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவசர அவசரமா ராஜ்நாத் சிங் இங்க ஸ்டாலின் கிட்ட ஆதரவு கேட்கிறாரு. அது மட்டும் இல்ல, பொதுவெளியில் பாஜக சார்பினர் என்ன பேசுறாங்கன்னா, ஒரு தமிழரை வைஸ் பிரசிடென்ட் கேண்டிடேட்டா நாங்க நிறுத்தியிருக்கோம். அப்போ உண்மையிலேயே தமிழ் உணர்வு பேசக்கூடியவர்கள், தமிழர் உரிமை பேசக்கூடியவர்கள், அப்படிப்பட்ட தமிழரான சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஓட்டு போடணும், அதுதானே நியாயம் அப்படின்னு ஒரு பொலிட்டிக்கல் நரேட்டிவ் செட் பண்ண முயற்சி பண்ணாங்க. இந்தியா கூட்டணி மிக சாமர்த்தியமாக என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் சுதர்ஷன் ரெட்டி அவர்களை கேண்டிடேட்டா நிப்பாட்டுறாங்க. இது பாஜக தரப்புக்கு ஒரு பெரிய ஷாக்கா தான் வருது. ஏன்னா ஒரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதியை கேண்டிடேட்டா நிறுத்தும் போது, அதுவும் தன்னுடைய நேர்மைக்கு பெயர் போன ஒரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதியை அவங்க கேண்டிடேட்டா நிறுத்தும் போது இது பாஜகவுக்கு ஒரு சின்ன சலசலப்பை ஏற்படுத்துச்சு. அது மட்டும் இல்ல, பதிலுக்கு இவங்க சொன்ன அந்த தமிழன் அப்படிங்கிற கார்டைய வேற மாதிரி எதிர்கட்சிகள் பிளே பண்ண ஆரம்பிச்சது. ரேவந்த் ரெட்டி என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, இவங்க சொல்ற லாஜிக் படி பார்த்தா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியை சேர்ந்த டிஎம்கே ஒரு தமிழன் அப்படிங்கறதுனால சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஓட்டு போடணும்னு சொல்றீங்கன்னா, அப்போ தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ்ல இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள், பாஜக எம்பிக்கள் சுதர்ஷன் ரெட்டி ஒரு ரெட்டி, ஒரு தெலுங்கர் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்புறாரு. இதற்கு பாஜக தரப்புல இருந்து பதில் சொல்ல முடியல. ஆனா சுதர்ஷன் ரெட்டி மாதிரி ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட்டை நிறுத்தினதுக்கான கோபத்தை அமித்ஷா வெளிப்படுத்தினாரு. அதாவது 2 நாட்கள் முன்னால பாத்தீங்கன்னா அமித்ஷா சுதர்ஷன் ரெட்டி அவர்கள் மீது ஒரு விமர்சனத்தை வைக்கிறார். அவர் என்ன சொல்றாரு, இந்தியா கூட்டணி நக்சலைட்டுக்கு ஆதரவான ஒருத்தரை அவங்க கேண்டிடேட்டா நிப்பாட்டி இருக்கிறாங்க. அப்ப அதுல இருந்தே அவருடைய ஐடியாலஜி என்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கடுமையான ஒரு விமர்சனத்தை வச்சாரு. இந்த விமர்சனத்துக்கான காரணம் அப்படின்னு அவர் காட்டினது 2011 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருக்கும்போது சுதர்ஷன் ரெட்டி அவர்கள் ஒரு 2 ஜட்ஜ் பெஞ்ச் சல்வா ஜுடும் அப்படிங்கிற ஒரு கேஸ்ல அவர் கொடுத்த தீர்ப்பு தான். இது என்ன கேஸ் அப்படிங்கறத நான் பிரீஃபா சொன்னாதான் இவருடைய இந்த கமெண்ட், இந்த விமர்சனத்துக்கு பின்னாலே இருக்கக்கூடிய அரசியல் உங்களுக்கு புரியும். ஏற்கனவே எதிர்கட்சியில, அதுவும் ஆளுங்கட்சியை நோக்கி விமர்சனம் செய்யக்கூடிய எல்லாரையும், ராகுல் காந்தியில ஆரம்பிச்சு இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் வரை
எல்லாரையும் அர்பன் நாக்சல், ஆன்டி இந்தியன் அப்படிங்கிற பட்டத்தை வந்து பாஜக சுமத்துது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதுல சுதர்ஷன் ரெட்டி அவர்களும் விதிவிலக்கு இல்ல. சல்வா ஜுடும் கேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2005ஆம் ஆண்டு சத்தீஸ்கர் மாநிலத்துல பாஜக ஆட்சி நடக்குது. அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நக்சலைட்டுகளுடைய நடமாட்டம், அவங்களுடைய தீவிரவாதம் அதிகமாகுது. அப்போ இதை எதிர்கொள்ள ஒரு மாநில அரசு நியாயமா என்ன பண்ணியிருக்கணும்? மாநில அரசுடைய சட்டத்துறையை வைத்து, அங்க இருக்கக்கூடிய லா என்போர்ஸ்மென்ட் ஏஜென்சிஸ வச்சு இந்த நக்சலைட்டோட தீவிரவாதத்தை அடக்கி அவங்கள கண்ட்ரோல்ல கொண்டு வந்திருக்கணும். மாறாக அதை செய்யாமல் பாஜக அரசு என்ன பண்ணுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய பழங்குடி மக்களில் இருக்கக்கூடிய ஆண்கள், குறிப்பாக இளைஞர்கள், அதுவும் 16, 15 வயசு இளைஞர்களை எல்லாம் இவங்க சல்வா ஜுடும் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் அமைச்சு அதுக்குள்ள ரெக்ரூட் பண்ணி அவங்களுக்கு ஸ்பெஷல் போலீஸ் ஆபீசர்ஸ் அப்படின்னு தகுதி கொடுத்து அவங்க கையில துப்பாக்கி போன்ற ஆயுதங்களை கொடுத்து நக்சலைட்களை எதிர்த்து போராட சொல்றாங்க. எப்படி? 14, 15 வயசு பழங்குடி இளைஞர்கள எந்தவித ட்ரைனிங்கும் இல்லாதவங்க, இத பத்தி எந்த விவரமும் தெரியாதவங்க கையில ஆயுதங்களை கொடுத்து சல்வா ஜுடும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அவங்க மூலியமாக நக்சலைட்ஸை எதிர்கொள்றதுக்கான ஒரு ஏற்பாடை செய்யறாங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு மணிப்பூர்ல நடக்குது இல்லையா, ஸ்டேட் ஸ்பான்சர்ட் டெரரிசம், அந்த மாதிரிதான் 2 தரப்பையும் இவங்க கிளப்பி விட்டாங்க. இதுல என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வழக்கம் போலதான் சங்கிகை கையில எப்படி ஆயுதங்கள் வந்தா அவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்க, அந்த மாதிரி 16, 15 வயசு விவரம் தெரியாத பசங்க பழங்குடியின மக்கள் கிட்ட ஆயுதங்களை கொடுத்தீங்கன்னா இது எங்க கொண்டு போய் விடும்? நக்சலைட்ல அழிக்கிறோம் அப்படிங்கிற பேர்ல அவங்களுக்குள்ளேயே அழிச்சுக்கிட்டு அவங்களுக்கு எதிராக இருக்கிறவங்க மீது ஆயுதத்தை வச்சு இவங்க வன்முறையை அவிழ்த்து விட்டு அங்க இருக்கக்கூடிய பல கிராமங்கள்ல அழிச்சு ஒழிச்சு, பல கிராமங்கள்ல எரிச்சு, பல பெண்களை வந்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி கிட்டத்தட்ட 2000 பேருக்கு மேல இறந்து போயிருக்கிறாங்க. இத யுனைடெட் நேஷன்ஸ் முதல் கொண்டு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சாங்க. இந்த வழக்கை விசாரித்த ஒரு 2 ஜட்ஜஸ் கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச்ல ஜட்ஜ் சுதர்ஷன் ரெட்டியும் ஒருத்தர். இன்னொரு ஜட்ஜி இறந்து போயிட்டாரு. சுதர்ஷன் ரெட்டி இன்னும் இருக்காரு. அப்போ இவங்க என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மாநிலத்துல தீவிரவாதம் அதிகரிக்குது, நக்சலைட்டோடைய ஆக்டிவிட்டிஸ் அதிகரிக்குதுன்னா, இதை அரசாங்கம் லா என்போர்ஸ்மென்ட் ஏஜென்சிஸ வச்சுதான் கண்ட்ரோல் பண்ணுமே தவிர, ஒண்ணும் அறியாத மக்கள் கையில நீங்க ஆயுதத்தை கொடுத்து இப்படி வன்முறையை தூண்டி விட்டீங்கன்னா, இதுக்கு பேரு ஸ்டேட் ஸ்பான்சர்ட் டெரரிசம். இதை அரசியலமைப்பு சட்டம் என்னைக்கும் அனுமதிக்காது. அதனால இந்த அமைப்பு சல்வா ஜுடும் அப்படிங்கிற அமைப்பை அரசாங்கம் கலைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆர்டர் கொடுத்தாங்க. இந்த ஜட்மெண்ட்டை கோட் பண்ணி தான் அமித்ஷா என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சல்வா ஜுடும் அமைப்பை இவங்க வந்து பேன் பண்ணாம இருந்திருந்தா இந்நேரத்துக்கு நக்சலைட்ஸ் உடைய ஆட்டத்தை 2020க்குள்ள பாஜக அரசு ஒழிச்சிருக்கும். ஆனா இவங்க இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை கொடுத்து நக்சலைட்டுகளுக்கு ஆதரவாக செயல்பட்டார். அப்போ இவருடைய ஐடியாலஜி எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க அப்படின்னு இன்டைரக்டா என்ன சொல்றாருன்னா, இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் எப்படி அர்பன் நாக்சலா, ஆன்டி நேஷனலா இருக்கிறாங்களோ, அதே மாதிரி இவர்கள் நிப்பாட்டின வைஸ் பிரசிடென்ட் கேண்டிடேட்டும் அப்படித்தானே இருப்பாரு, அப்படித்தானே அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுவாரு அப்படின்னு சொல்லாம சொல்றாரு. இந்த விமர்சனத்துக்கு கடும் கண்டனம் வந்தது. எங்கிருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் கிட்ட இருந்து. ஒரு 18 பேர் குழு கொண்ட ஜட்ஜஸ், ஒரு 18 பேர் கொண்ட ஒரு குழு. அதாவது அந்த குழுல நீங்க பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் இருக்காங்க, ஹைகோர்ட் ஜட்ஜஸ், எல்லாருமே ரிட்டையர் ஆன ஜட்ஜஸ் 18 பேர் சேர்ந்து ஒரு லெட்டர் வெளியிடுறாங்க. அதுல அமித்ஷா செய்த இந்த செயலை அவர்கள் வன்மையாக கண்டிக்கிறார்கள். அவங்க என்ன சொல்றாங்க, இப்படி பாலிடிக்ஸ்ல ஒரு நபரை எதிர்கொள்றதுக்காக அவர் என்னைக்கோ கொடுத்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வந்து நீங்க இழுத்து போட்டு இப்படி விமர்சனம் பண்றீங்கன்னா, இது தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தும். நீங்க எதுக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ட இப்போ தேவையில்லாம விமர்சனம் பண்றீங்க? இது மூலமாக இப்போ இருக்கக்கூடிய சிட்டிங் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ அரசாங்கம் மறைமுகமாக அச்சுறுத்த முயற்சி பண்ணுது. அப்ப அரசாங்கத்துக்கு எதிரா நாம பேசினா நாளைக்கு நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படிங்கிற பயத்துல ஒவ்வொரு ஜட்ஜும் செயல்பட ஆரம்பிப்பாங்க. இது ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ பாதிக்கும். அதனால இது போன்ற விஷயங்களை ஹோம் மினிஸ்டர் போன்ற முக்கியமான பதவியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தவிர்க்கணும் அப்படின்னு ஒரு கண்டன லெட்டரை வெளியிடுறாங்க. இந்த லெட்டர் வெளிவந்தோன்னு பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்கள் சோசியல் மீடியால வர ஆரம்பிக்குது. உடனே பாஜக என்ன பண்ணுது, இவர்களுக்கு ஆதரவான ஒரு 56 ஜட்ஜஸ் ஒருங்கிணைச்சு, இதுல நீங்க பாத்தீங்கன்னா முன்னாள் சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ்ல ஆரம்பிச்ச ஹைகோர்ட் ஜட்ஜஸ்ல இருந்து பாஜகவால் பலன் பெற்ற நிறைய ஜட்ஜஸ் அதுல இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு சீஃப் ஜஸ்டிஸா இருந்து ரிட்டையர் ஆகி அதுக்கப்புறம் ராஜ்யசபா மெம்பரான ரஞ்சன் கோகோய் மாதிரி ஏகப்பட்ட பாஜகவால கவர்னர் ஆக்கப்பட்ட, பாஜகவால பலன் பெற்ற ஏகப்பட்ட ஜட்ஜஸ் இந்த 56 ஜட்ஜஸ் கொண்ட குழுல இருக்கிறாங்க. இவங்க ஒரு லெட்டர் வெளியிடுறாங்க. இந்த லெட்டர்ல
ஏற்கனவே லெட்டர் வெளியிட்ட இந்த 18 ஜட்ஜஸ கடுமையா தாக்குறாங்க. இதுல தேவையில்லாம நீங்க எதுக்கு மூக்க நுழைக்கிறீங்க? ஜஸ்டிஸ் சுதர்ஷன் ரெட்டி பாலிடிக்ஸ்க்கு வரணும், வைஸ் பிரசிடென்ட் கேண்டிடேட்டா வரணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் அரசியல் களத்துல குதிச்சிருக்கிறாரு. அப்படி குதிக்கும் பொழுது அவருக்கு எதிராக வரக்கூடிய விமர்சனங்களை அவர் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கணும். இதுல தேவையில்லாம மத்த ஜட்ஜஸ் எல்லாம் ஏன் மூக்க நுழைச்சு உங்களுடைய அரசு சார்பு நிலையை வெளிப்படுத்துறீங்க? இது மூலமாக நீங்க எந்த அரசியல் கருத்துக்கு சார்பா இருக்கீங்க அப்படிங்கிறது தான் வெளிப்படுது. இப்ப தேவையில்லாம நீதித்துறையில அரசியலை கறக்க முயற்சி பண்றது நீங்க தான் அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டி இந்த 56 ஜட்ஜஸும் ஒரு லெட்டர் வெளியிட்டிருக்காங்க. ஆனா இதுல வேடிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 56 ஜட்ஜஸ் பதிலுக்கு எழுதின இந்த லெட்டர்ல எவ்வளவு பெரிய ஒரு முரண் இருக்கு பாருங்க. இந்த பிரச்சனையை முதல்ல அரசியலாக்கி நீதித்துறைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை விமர்சனம் பண்ணது அமித்ஷா. ஆனா அமித்ஷா மீது எந்த விமர்சனமும் இவங்க வைக்கல. எப்படி 15 வருஷம் முன்னால வந்த ஒரு தீர்ப்புக்கு நீங்க எப்படி அரசியல் சாயம் பூசலாம்? இது ஒரு பேட் பிரசிடென்ட்டா இருக்காதா? இதே மாதிரி பல தீர்ப்புகளுக்கு அரசியல் சாயம் பூசி அவங்க அரசியல் ஆதாயத்துக்காக மற்ற பொலிட்டீசியன்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்களா? அப்போ ஒரு பொறுப்பான பதவியில இருக்கக்கூடிய ஹோம் மினிஸ்டர் இதை தவிர்க்கணும் அப்படின்னு அமித்ஷாவை கண்டிக்கிறதுக்கு பதிலா அமித்ஷா சொன்ன வார்த்தைகளை டிஃபெண்ட் பண்ண ஜட்ஜஸ கேள்வி கேட்கிறாங்க. நீதித்துறைக்கு எதிராக நீதித்துறையுடைய தீர்ப்புக்கு உள்நோக்கம் கற்பித்தது அமித்ஷா. ஆனா அமித்ஷாவை கேள்வி கேட்காம அப்படி எப்படி நீங்க உள்நோக்கம் கற்பிக்கலாம்? இது நீதித்துறையுடைய இண்டிபெண்டன்ஸ அவங்களுடைய ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ பாதிக்கும் அப்படின்னு கேள்வி எழுப்பின மனசாட்சி உள்ள அந்த 18 ஜட்ஜஸை நோக்கி இவர்கள் விமர்சனம் வைக்கிறார்கள். பாத்தீங்களா? இவங்களுடைய பிரிவினைவாத அரசியல் எந்த அளவுக்கு நீதித்துறையும் செல்ல வச்சிருக்கு அப்படின்னு. இன்னைக்கு இருக்கக்கூடிய நீதிபதிகளையே இவங்களுடைய பிரிவினைவாத அரசியல் எந்த அளவுக்கு போலரைஸ் பண்ணிருக்கு அப்படிங்கறத பாருங்க. நீதித்துறையில் அவங்க சர்வீஸ்ல இருக்கும் பொழுது எல்லா நீதிபதிகளும் அன்பயஸ்டா இருக்கணும் அப்படிங்கறத தான் நாம எதிர்பார்ப்போம். அவங்களுக்கு சனாதன ஐடியாலஜில ஈடுபாடு இருக்கலாம். இல்ல அதற்கு நேர் எதிரான லெப்ட் ஐடியாலஜில அவங்களுக்கு ஈடுபாடு இருக்கலாம். அது வேற. அது அவங்களுடைய பர்சனல். ஆனா ஒரு நீதிபதியாக இருக்கும் பொழுது இது போன்ற சார்பு நிலைகளை வெளிப்படுத்தாம எந்தவித ஒரு பயசும் இல்லாம தீர்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கறத தான் நாம எதிர்பார்க்கிறோம். அதனாலதான் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கறத நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்றிய அரசு நீதித்துறையில் எந்த அளவுக்கு தலையீடு செய்கிறது அப்படிங்கறது பல விஷயங்கள்ல நம்ம பார்த்திருக்கோம். 4 ஜட்ஜஸ் 2018ஆம் ஆண்டு வெளிப்படையா பிரஸ் கான்பரன்ஸே கொடுத்தாங்க. நீதித்துறையில் அரசாங்கத்துடைய இன்டர்ஃபியரன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இது ஜனநாயகத்தை சிதைக்குது. இது எங்க போய் முடிய போகுது தெரியல. எங்களுக்கு பயமா இருக்குன்னு வெளிப்படையா 4 நீதிபதிகள் சுப்ரீம் கோர்ட்டை சேர்ந்த 4 நீதிபதிகள் பிரஸ் கான்பரன்ஸ் கொடுத்தாங்க. அதே மாதிரி நீதிபதிகள் நியமிப்பதிலையும் இந்த அரசாங்கம் எந்த அளவுக்கு தில்லுமுல்லு வேலை பண்ணுது, எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்குது அப்படிங்கறத பல காலகட்டங்கள்ல நீதித்துறையில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் வெளிப்படுத்தியிருக்காங்க, நேரடியாகவும் மறைமுகமாகவும். இப்ப கூட பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட்ல குஜராத்தை சேர்ந்த ஒரு ஜட்ஜுக்கு இவங்க பிரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஆனா சீனியாரிட்டி பிரகாரம் அவர் 56வது இடத்துல இருக்கிறாரு. நியாயமா பார்த்தா இது வேற யாருக்கோ போக வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் கொலிஜியத்துல இருக்கக்கூடிய நாகரத்னா ஜஸ்டிஸ் நாகரத்னா இன்னைக்கு போர்க்கொடி தூக்கி இருக்காங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு நீதித்துறையும் இவர்களுடைய பிரிவினவாத அரசியல் செல்லரிச்சுக்கிட்டு இருக்கு. இது நாளைக்கு எங்க கொண்டு போய் விடும் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் மக்களுக்கு நீதித்துறையின் மீதும் நீதிபதிகள் மீதும் இருக்க நம்பிக்கையை மெல்ல மெல்ல இது சாகடிச்சுட்டு இருக்கு. கொல்கத்தாவை சேர்ந்த ஒரு நீதிபதி வெளிப்படையா சொன்னாரு, பாஜக என்னோட பேச்சுவார்த்தையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல தன்னுடைய நீதிபதி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு பாஜக கேண்டிடேட்டா நிக்கிற அளவுக்கு போனாரு. இப்படி இருக்கும் பொழுது மக்களுக்கு எப்படி நீதிபதிகள் மேலயும் நீதிமன்றங்கள் மேலயும் நம்பிக்கை வரும்? அந்த நம்பிக்கையை மெல்ல மெல்ல சிதைச்சுக்கிட்டு இருக்கு இந்த பாஜக அரசு. இரண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு தீர்ப்பை நாம விமர்சிக்கலாம். ஆனா அந்த தீர்ப்புக்கு பின்னால இருக்கக்கூடிய நீதிபதிக்கு உள்நோக்கம் கற்பிக்க கூடாது அப்படிங்கிறது இட் இஸ் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட். இன்னைக்கு கிட்டத்தட்ட அமித்ஷா அதைத்தானே பண்ணியிருக்கிறாரு. அந்த தீர்ப்புக்கு பின்னால இருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் சுதர்ஷன் ரெட்டிக்கு உள்நோக்கம் கற்பிக்கிறாரு. இவர் இடதுசாரி ஐடியாலஜியை பின்பற்றக்கூடியவர். அதனால இவர்கள் நக்சலைட்டுக்கு ஆதரவாக செயல்பட்டு இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்றது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் இல்லையா? இதற்கு அமித்ஷா மேல நியாயமா பார்த்தா நடவடிக்கை எடுக்கணும் இல்லையா? அப்போ எந்த அளவுக்கு இவங்க நீதித்துறைய தன் கையில எடுத்து இவங்க அரசியல் காரணங்களுக்காக பந்தாடிட்டு இருக்காங்க அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. மூன்றாவது மிக முக்கியமான விஷயம்,
இன்னைக்கு இருக்கக்கூடிய சிட்டிங் ஜட்ஜஸ் மேல இது போன்ற விமர்சனங்கள் எவ்வளவு பிரஷரை போடும் யோசிச்சு பாருங்க. அரசாங்கத்துக்கு எதிராக நாம ஏதாவது ஒரு தீர்ப்பு கொடுத்தோம்னா இப்படிதான் நம்மள விமர்சனம் பண்ணி நம்ம எதிர்காலத்தை மொத்தமா சீரழிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் நீதிபதிகளுக்கு வராதா? அப்படி ஒரு பயம் வந்துச்சுன்னா அவங்க எப்படி நடுநிலையா தீர்ப்பு கொடுப்பாங்க? அப்போ இது மறைமுகமாக இப்போ பதவியில் இருக்கக்கூடிய ஜட்ஜஸ மிரட்டுற வேலை தானே. இன்னைக்கு அது போன்ற விஷயங்களை தான் ரொம்ப வெட்ட வெளிச்சத்துல தைரியமா செஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த பாஜக அரசு. நீதித்துறை அரசியலுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கணும். அரசியல்வாதிகளோட அழுத்தத்துக்கு ஆளாக கூடாது. நீதித்துறை மதிக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். அது இந்திய அரசியலமைப்பு சட்டம். அந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு எந்தவித பாரபட்சமும் பார்க்காம மக்களுக்கு நீதி வழங்க வேண்டியதுதான் நீதித்துறையோட கடமை. ஆனா இன்னைக்கு நீதித்துறையில் இருக்கக்கூடிய நீதிபதிகளையே இந்த அளவுக்கு போலரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. தேரை இழுத்து நடுத்தருவுல விட்ட மாதிரி இன்னைக்கு நீதிபதிகள் அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது ஜனநாயகத்துக்கு எவ்வளவு ஆபத்துன்னு யோசிச்சு பாருங்க. இதையும் வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு பரிதாபமான நிலைமையில தான் பாஜக அரசு நம்மளை கொண்டு வந்து விட்டு இருக்கு. இது வெறும் ஆரம்பம் தான். நீதித்துறையும் முழுசா அவங்க கைக்குள்ள வாங்கிக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இவங்களை எதை வச்சும் கட்டுப்படுத்த முடியாது. இது எவ்வளவு பெரிய ஆபத்து, எவ்வளவு அழிவு பாதையில நாம பயணம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறத சற்று யோசிச்சு பாருங்க.